ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 20 எபிசோட் 476 பார்க்க போகிறோம். நருட்டோ கிட்ட நிஜி சொல்லியிருப்பான்ல, நருட்டோ உன்னோட கண்கள் சில நேரங்களில் என்னோடதை விட பெட்டராக இருக்கு. இப்போ சாஸ்கே இருளில் மாட்டியிருக்கான், உன்னால மட்டும் தான் அவனை காப்பாற்ற முடியும்பான். பிரசன்ட் நெஜி நருட்டோக்கு முன்னாடி அதை சொல்கிற மாதிரி ஹாலுசினேட் பண்ணிட்டு நருட்டோ சரி நம்ப எனக்கு தெரியும்பான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஃபைனல் பேட்டில்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ஒரு லீஃப் பறந்து வரும். சாஸ்கே அதை பிடிச்சிட்டு என்னோட ஹொக்காகேங்கிற வியூ என் ரெஸ்பான்ஸை ரெப்ரசென்ட் பண்றது. இட்டாச்சியோட வாழ்க்கை பாதை தான் இந்த பதில் எனக்கு கொடுத்தது. லேண்ட் ஆஃப் ஃபயர் அண்ட் வில்லேஜை பாதுகாக்க அவனையும் அவன் கிளானையும் சாக்ரிஃபைஸ் பண்ணான். முதல்ல இது எதுக்குன்னு எனக்கு தெரியணும். இந்த லேண்ட்னு என்ன, கிராமம்னா என்ன, இவ்வளோ தூரம் போய் அதை பாதுகாக்கணும்னு என்ன இருக்கு? ப்ரீவியஸ் ஹொக்காகே சொன்னாரு, நிறைய கிளான்ஸோட படுகொலை அப்புறம் குழந்தைங்க படுகொலையை நிறுத்த தான் கிராமங்கிற ஃப்ரேம் ஒர்க் பண்ணதா சொன்னாரு. இட்டாச்சி அந்த ஒரு விஷயத்தை தான் சஸ்டெயின் பண்ண பார்த்தான், எல்லாத்தையும் தனியா. அப்பதான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். டார்க்னஸ்ல சஃபர் ஆகி கிராமத்துக்கு எதிரான கிரிமினல்ங்கிற பேரோட அவன் எல்லா வெறுப்பையும் ஏத்துக்கிட்டான். அப்புறம் ஷேடோஸ்ல இருந்து லேண்ட் ஆஃப் ஃபயரையும் லீஃப் வில்லேஜையும் பாதுகாத்தான். நான் அவனை தான் உண்மையான ஹொக்காகேன்னு உணர்றேன். அது எல்லாத்தாலையும் அக்னாலேஜ் பண்ணப்பட்ட ஒருத்தன் கிடையாது, ஆனா எல்லாத்து வெறுப்பையும் ஏத்துக்கிட்ட ஒருத்தன். அந்த டைட்டிலுக்கு அதுதான் ஒர்த்தானது. இறுதியா நானுமே அவனோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டேன். அவனுக்கு இந்த லேண்ட் அண்ட் வில்லேஜ் மேல இருக்கிறத ஒரு வகையில என் அண்ணன் தோத்துட்டான் தான். அவன் என்ன, அவன் தம்பியை வாழ விட்டது என்கிட்ட உண்மையை மறைக்க முடியாம போனது, ஹேட்ரட ஸ்ப்ரெட் பண்ணது. இருந்தாலும் இனிமேல் நான் என் அண்ணனை போல இருக்க போறது இல்ல. எனக்கு அப்பா இல்ல, அம்மா இல்ல, அண்ணன் இல்ல, என் கிளானை சேர்ந்தவன்னு ஒருத்தம் கூட இல்ல. அதுக்கு அர்த்தம் நான் தனியா இருக்கேன். என்னால மட்டும்தான் அந்த உலகத்தோட எல்லா வெறுப்பையுமே தாங்க முடியும். அப்புறம் எல்லாத்தையும் பர்சனலா டீல் பண்ண முடிஞ்சவனும் நான் தான். எல்லா ஷினோபிகளோட பிரச்சனையும் நான் பாத்துக்குவேன். அப்புறம் நான் தான் தீர்ப்பு தண்டனைன்னு எல்லாத்தையும் வழங்குவேன். எல்லா வெறுப்பையும் நான் கான்சென்ட்ரேட் பண்ண போறேன். அப்புறம் எல்லா கிராமத்தையும் ஏன் ஒருத்தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவேன். இருளுக்குள்ள இருக்க வெறுப்பு அளிக்க முடியாது, இல்லைன்னா இப்படியும் சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஹொக்காகேங்கிறவன் 5 கிராமத்திலுமே இருக்க இருளை போக்க தன்னோட சொந்த நெருப்பை பயன்படுத்துறவன், சாம்பளத்தின்னு வாழ்றவன்பான். நருட்டோ எல்லாரும் அதுக்கு சரின்னு சொல்லுவாங்கன்னுபான். சாஸ்கே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு எவன் சொல்றத பத்தியும் கவலை இல்ல. அதெல்லாம் தாண்டி எல்லாத்தையும் கட்டுப்படுத்துற சக்தி என்கிட்ட தான் இருக்குன்பான். நருட்டோ இட்டாச்சி எப்படி வாழ்ந்தாருங்கிறத பத்தி அவனுக்கு தெரியல, எல்லாத்தையும் தனியா செய்ய முடியாது, காகியா கூட பேட்டில் பண்ணமே மறந்துட்டியான்னு கேட்பான். சாஸ்கே, இருந்தாலும் எல்லாமே நல்லா போகாது, இதோ இந்த சிலைகள்ல இருக்கிறது போல. அப்புறம் நாங்க 2 சகோதரர்களா புரட்சியோட கிராமம் இதுக்கு அப்புறமா இருளை தாங்கணும்னு அவசியம் இல்ல. நான் ஒரே ஒரு இருளா மாற போறேன். கடந்த காலத்துல இந்த டீப் டார்க்னஸ் நான் போக்க போறேன். ஒரு நல்ல வருங்காலத்தை நான் ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்க போறேன்பான். நருட்டோ, என்ன டெய்ல்டு பீஸ் ஃபைக்காகவே கொல்றது மூலமான்னு கேட்பான். சாஸ்கே, அதேதான், கடந்த காலத்தை தூக்கி எறிய போறன்பான். நருட்டோ, இட்டாச்சி விஷயத்துல எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிற மாதிரி பேசுறியாடா, நீயும் இட்டாச்சியும் சகோதரர்கள், உங்களுக்குள்ள நிறைய நடந்திருக்கு, அதனாலதான் நீ இப்படி இருக்குன்பான். சாஸ்கே, இட்டாச்சி என்னோட கடந்த காலத்துல இருந்தவன். நான் என்னோட கடந்த கால தவறுகள் அப்புறம் சந்தேகங்களை இதோட கட் பண்ண போறேன், புதுசா ஆரம்பிக்க போறேன். அதுக்கெல்லாம் முன்னாடி ஒன்ன கொல்ல போறேன். உன்னோட ரத்தத்தை தான் நான் கடைசியா சிந்த போறேன். என்னோட இறந்த அண்ணன் ஞாபகமான்பான். நருட்டோ, அதுக்கு நான் விட்டாதானே, கடந்த காலத்து மனுஷங்க தான் எனக்கு நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுலயும் குறிப்பா ஒரு தவறுக்கு அப்புறமா விஷயங்களை எப்படி ஃபிகர் அவுட் பண்ணணும்னு சொல்லவும் இட்டாச்சி பாஸ்டர் சொல்லியிருப்பான்ல, நீ என்னோட தம்பியை பிரதர் போலன்னு சொல்லியிருக்க, அதனால தான் அவனை தடுக்க முடிஞ்ச ஒரே ஒரு ஆள் நீன்னு நம்புறேன். சாஸ்கேவை உங்ககிட்ட விடுறேன் இருப்பான்ல, அதை யோசிச்சுட்டு நருட்டோ, அதனால தான் சொல்றேன், என்ன கொல்றக்கு உன்னை விட மாட்டான்டான்பான். ஹாகரோமோவை காட்டுவாங்க. க்ளோவாவாரு. இதை பார்த்த கக்காஷி லார்ட் சைஜன் பாரு. ஹாகரோமோ நேரமாச்சுன்னு பாரு. கக்காஷி, நான் என்ன செய்யறதுன்னு கேட்பாரு. ஹாகரோமோ, நம்பு, இப்போதைக்கு நம்மளால செய்ய முடிஞ்சது அது மட்டும் தான் பாரு. ஹாகரோமோ, பாஸ்ட்ல என்ன செய்ய போறீங்க, என்ன நடக்கணும்னு 2 பேர் விரும்புறீங்கன்னு கேட்டிருப்பாரு. நருட்டோ, சாஸ்கேவும் நானும் நஜ சகோதரர்கள் இல்ல, ஆனா சேர்ந்து அமைதியை கொண்டு வருவோம் நம்புறேன் இருப்பான். சாஸ்கே, இப்ப இட்டாச்சியும் இல்ல, உண்மையான தனிமையில இருக்கேன். இருந்தாலும் நருட்டோ இருக்கான், நான் கட் பண்ண வேண்டிய ஒருத்தன். என்னோட ஹொக்காகேங்கிற விஷன் என்னோட பிணைப்புகளை அறுத்து தனியா இருக்கிறதுன்பான். ஏன்னு கேட்கவும் நருட்டோ, அவன் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்பான். சாஸ்கே, எனக்கு அவன் க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டுன்பான். ஹாகரோமோ மனசுக்குள்ள, நருட்டோ, சாஸ்கே உங்க பதில காட்டுங்க, எல்லா ஷினோபிக்கும் உங்க பதில காட்டுங்கன்ட்டு மறைஞ்சிருவாரு. நருட்டோ அண்ட் சாஸ்கே அவங்களோட சின்ன வயசு பிரதிபலிப்புல இருந்து சண்டை போடுற மாதிரி காட்டுவாங்க. கீழே இறங்கி வந்து 2 பேர் நேருக்கு நேர் மோதிக்குவானுங்க. 2 பேர் செப்பரேட் ஆகி ஃபைட் பண்ணுவாங்க. சாஸ்கே நருட்டோட ஹேண்ட்ஸை பயன்படுத்தி சீல் ஃபார்மேஷன் பண்ணி பின்னால ஜம்ப் பண்ணி 5 ஸ்டைல் அட்டாக் பண்ணுவான். நருட்டோ பின்னால போறப்ப குனாய் அட்டாக் பண்ணும். ஸ்ட்ரிங்க கட்டியிருப்பான் சாஸ்கே, அதை யூஸ் பண்ணி பக்கத்துல வந்து அட்டாக் பண்ணுவான். நருட்டோவை சீல் ஃபார்மேஷனே பண்றதுக்கு இல்லாம அட்டாக் பண்ணிட்டே இருப்பான். கடைசியா கிக் பண்ணவும் கீழே விழுந்த நருட்டோ ஷேடோ க்ளோன்ஸ் பண்ணி 3த்தையும் சாஸ்கேவை நோக்கி எறிவான். 2 சமாளிச்சிருவான் சாஸ்கே. 3வது ஒன்னு சாஸ்கேவை பிடிச்சு பாறையில வீசி அடிக்கும். ரசங்கான் பண்ணி அட்டாக் பண்ண வரவும் சாஸ்கே தப்பிச்சிருப்பான். க்ளோன்ஸ் ரசங்கான் பண்ணி தான் இருக்கும். சாஸ்கேவை சுத்தி சாஸ்கே வேற லெவல்ல டாச் பண்ணிட்டு ஃபைட் பண்ணுவான். 2 க்ளோன் உச்சியா ஸ்டைல் கிக்ல அடிச்சுட்டு முன்னால இருக்க க்ளோனை கிக் பண்ணுவான். பின்னால அந்த க்ளோன் முட்டை வரவும் தடுத்துட்டு அதையும் கிக் பண்ணிட்டு ரினைகான்ல பார்ப்பான்.
இருப்பான். சுத்தி நின்ன நாருட்டோஸை சாஸ்கே புல் பண்ணிட்டு இன்ஃபர்னோ ஸ்டைல் ஹோனிகா சுஷி பண்ணுவான். க்ளோன்ஸ் டிசப்பியர் ஆயிருக்கும் ரியல் நாருட்டோ டெய்ல் பீஸ்ட் ஹேண்ட்ஸை பயன்படுத்துவான். 2 ஹேண்ட்ஸை கொண்டு வந்து அட்டாக் வைக்கவும் சாஸ்கே பின்னால தப்பிச்சு போவான். நாருட்டோ 6 பேட்ச் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு போய் அட்டாக் வைப்பான். சாஸ்கே ஃபயர் பால் ஜுட்ஸு பண்ணுவான். நாருட்டோ சக்கர ஹேண்டை யூஸ் பண்ணி தடுப்பான். வேற லெவல் ஃபோர்ஸா இருக்கும். சாஸ்கே ஸ்விட்ச் ஆகி நாருட்டோக்கு பின்னால வரவும் நாருட்டோ மனசுக்குள்ள அவனோட இடத்துக்குன்னு திங்க் பண்ணுவான். வேற லெவல்ல அட்டாக் வச்சிருப்பான். சாஸ்கே சுசுனாவை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான். நாருட்டோ ட்ரூத் சீக்கர் ஆபை வச்சு அதை தடுப்பான். சாஸ்கே சுசுனோ யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண வரதை பார்த்து நாருட்டோ டெய்ல் பீஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள போவான். டெய்ல் அடிக்கவும் சுசானாவோட ஸ்வாட் பறந்து போய் விழுகும். 2 பேரும் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்ல நேருக்கு நேர் பஞ்ச் வைப்பானுங்க. சாஸ்கே தனிமையா இருந்ததை காட்டுவாங்க. அடுத்த மூவ்ல நாருட்டோ எவ்வளவு தனிமையில இருந்தான்னு காட்டுவாங்க. அடுத்த அட்டாக்ல சாஸ்கேவோட சின்ன வயசு தனிமையில பிரசன்ட் நாருட்டோ இருக்க மாதிரியும் நாருட்டோவோட சின்ன வயசு தனிமையில பிரசன்ட் சாஸ்கே இருக்க மாதிரி காட்டுவாங்க. சின்ன வயசுல 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறப்ப மூஞ்சியை திருப்பி இருப்பாங்க. பிரசன்ட்ல இருக்க சாஸ்கே நாருட்டோ செம ரேஜாய் கத்துவானுங்க. சாஸ்கே சுசனோ டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல டெய்ல்டு பீஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட கழுத்துல கை வச்சு அமுத்துவான். சாஸ்கே உனக்கு எப்படா என்னை பத்தி தெரியும்? நான் ஆரம்பத்துல இருந்தே வழி அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு ஆரம்பத்துல இருந்தே உறவு இருந்துச்சு. அப்படிப்பட்ட விஷயங்களை இழக்கிறதோட வழி உனக்கு தெரியுமாடான்னு அட்டாக் வச்சிருப்பான். பிரசன்ட்ல சாஸ்கே வச்ச அட்டாக்ல நாருட்டோ விழுந்திருப்பான். ஃபயர் ஸ்டைல் யூஸ் பண்ணி அட்டாக் வச்சுட்டே இருப்பான். சாஸ்கே நாருட்டோ டாச் பண்ணி வருவான். நேருக்கு நேர் மோதுவான். சாஸ்கே ஸ்வாட் வச்சு அட்டாக் வைப்பான். டெய்ல வச்சு தடுப்பான். நாருட்டோ இன்னொரு ஸ்வாட் வச்சு அடிப்பான். அந்த ஃபோர்ஸே வேற லெவல்ல இருக்கும். இப்போ கூட நாருட்டோ டெய்ல வச்சு தான் தடுப்பான். சாஸ்கே என்னடா டிஃபென்ஸ் பண்ணி விளையாண்டு இருக்கியான்னு கேட்பான். நாருட்டோ டெய்ல யூஸ் பண்ணி முன்னால தள்ளி விட்டு காலை பிடிச்சி இழுத்து தண்ணிக்குள்ள தள்ளுவான். பிஜு பம்ப் பண்ணுவான். சாஸ்கே தண்ணி மேலே மறந்துட்டு இருப்பான். லைட்னிங் ஸ்டைல்ல கீரின் யூஸ் பண்ணி தாக்கிட்டு மேல இருந்து பார்ப்பான். நாருட்டோ தடுமாறி எந்திரிக்க அதை பார்த்த சாஸ்கே இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இறுதியில செத்துருவன்பான். நாருட்டோ நான் உன்னை கொல்ல விரும்புறேன்பான். சாஸ்கே பாஸ்ட்ல சொல்லியிருப்பான்ல நம்ம ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டோன்னு. பிரசன்ட் நாருட்டோ மறுபடியும் நீ தனியாக பாக்குற. அதுக்கு நான் விட மாட்டேன். அது எப்படி இருக்குங்கிறது 2 பேத்துக்குமே தெரியும். அதனால அது நடக்க விட மாட்டேன்ட்டு பிஜு பம்ப் பண்ணுவான். சாஸ்கே லைட்னிங் ஸ்டைல் பண்ணுவான். 2 பேரும் நேருக்கு நேர் மோதிக்க வரப்ப நாருட்டோ அந்த எண்ணத்துக்கு போன்பான். 2 பேரும் நேருக்கு நேர் மோதிக்கிட்டதுல வேற லெவல்ல இம்பாக்ட் ஆயிருக்கும். 2 பேரும் மனசு வழியை கம்யூனிகேட் பண்ணிக்கிற மாதிரி காட்டுவாங்க. சாஸ்கே வளர்றத நிறுத்து. நம்ம ஒண்ணு இதுக்கு முன்னால சண்டை போட்டோமே அந்த சின்ன பசங்க கிடையாது. எனக்கு உன் இதயத்தை பத்தி நல்லா தெரியும். அப்புறம் உனக்குமே என்னோடத பத்தின்பான். நாருட்டோ அப்படி இருந்து இன்னும் சண்டை போட பாக்குறேன்பான். சாஸ்கே அதுவுமே குறிப்பா ஒன்னாலதான் என் லைஃப்ல இருந்து ஒன்னு அறுக்கணும்பான். நாருட்டோ பாஸ்ட் எல்லாம் அறுத்துட்டு நீ திரும்ப ரீபில்ட் பண்ணணும்னு நினைக்கிற உலகம் இதே போல முடியாதுன்னா இல்லைன்பான். சாஸ்கே அதனாலதான் நான் அதை பாத்துக்க போறேங்கிறேன்பான். நாருட்டோ உனக்கு புரியல. இப்பதான் 5 கிராமமும் இறுதியா சேர்ந்துருக்குன்பான். சாஸ்கே அதுக்குமே காரணம் ஒரு காமன் எனிமி அக்காட்சுகி மாதரா காகுயாவை டிஃபீட் பண்ண. 5 கிராமத்துக்கும் வேற வழி இல்ல. பகையை நிராகரிச்சிட்டாங்க. அப்புறம் உயிர் பிழைக்க தான் உறவை உண்டாக்குனது. ஆனா இப்போ அவங்களோட எதிரிகள் போயிட்டாங்க. இறுதியா திரும்பவும் ஒவ்வொரு கிராமமும் மோதிக்க ஆரம்பிக்கும்பான். நாருட்டோ அதனால நீ அவங்களுக்கு எதிரியாக பாக்குறியா? நீ செத்ததுக்கு அப்புறம் என்னடா ஆகும்னு கேட்பான். சாஸ்கே இறுதியா எல்லா புள்ளியும் சேர்ந்து கோடாயிருச்சு. நான் ஷரியானோட ஆரம்பிச்சேன். அப்புறம் இப்போ ரினேகானோட பவர் என்கிட்ட இருக்கு. மறு ஜென்மம் அழிவில்லாதவன்னு பல வழிகள் இருக்கு. எனக்கு பேட்டில் பண்றதுக்கு பதிலா ஷேடோஸ்ல இருந்தும் கண்ட்ரோல் பண்ணுவன்பான். நாருட்டோ மிச்ச வாழ்க்கைக்கு நரகத்துக்கே போறியா இல்லைன்னா மொத்த எட்டர்னிட்டிக்கும் எல்லாரும் வெறுக்கிறப்பன்னு கேட்கவும் சாஸ்கே என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஹோக்காகேங்கிறதுன்பான். 2 பேரும் செப்பரேட் ஆவாங்க. சாஸ்கே அதெல்லாம் என்ன கொல்றதுக்கு பார்த்தாதுன்பான். நாருட்டோ நான் தான் சொன்னேன்ல நான் ஒன்னும் உன்னை கொல்றதுக்கு பார்க்கலைங்கும் போதே சாஸ்கே போதும்ட்டு சீல் ஃபார்மேஷன் பண்ணுவான். சீல் பண்ணி வச்சிருக்க டெய்ல் பீஸ்லாம் சாஸ்கே கிட்ட போகும். சாஸ்கே இப்போ இந்த உலகத்திலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் நான் தான். இதுதான் நான் நலனுக்கு போறக்கான முதல் படின்பான். நாருட்டோக்கு அள்ளு விடும். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாருட்டோ அண்ட் சாஸ்கேங்கிற எபிசோட தான் நாருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்கன்பா நாருட்டோ.